உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்ற பொன்னான காலையில் என்னுடைய இனிய வணக்கங்கள். உங்கள் எல்லோரையும் இன்றைய தியான நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம இருக்கிறது ரெண்டாவது வாரம். ரெண்டாவது வாரத்துல முதல் நாள், அதாவது பிசிக்கல் ஹெல்த் அப்படிங்கிறத பத்தி இந்த வாரம் ஃபுல்லா பார்க்க போறோம். அதாவது நமது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த வாரம் ஃபுல்லா நாம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த தியானம் பண்ணினதுனால எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன். நான் இந்த தியானம் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா, கொஞ்சம் ஓவரா திங்க் பண்ணுவேன். அதே மாதிரி ஓவரா பிளான் பண்ணிட்டு இருப்பேன். இப்ப ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும், இப்ப நான் இங்க இருந்து ஒரு பாம்பேக்கு போகணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னு சொன்னேன்னா, நான் அதிகமா பிளான் பண்ணுவேன். அதாவது இதுல இருந்து நான் ட்ரெயின்ல போலாமா, இல்ல பஸ்ல போலாமா, இல்ல பிளைட்ல போலாமா, இல்லைன்னா ட்ரெயினுக்குள்ள டிக்கெட் கிடைக்கலன்னா இதுக்கு எப்படி போகலாம். இப்படி அதிகமாக நான் ஒன்ன விட்டு நான் பிளான் பண்ணிட்டே இருப்பேன். நான் அப்படி பிளான் பண்றது மட்டும் இல்ல, அங்க போன பின்னாடி எப்படி எப்படி அங்க போகணும் அப்படிங்கறதையும் பிளான் பண்ணுவேன். இப்ப என்ன ஒரு சாரி என்ன எடுத்து வச்சுக்கணும், நம்ம எந்த ஊபரை புக் பண்ணணும், எத்தனை மணிக்கு பண்ணணும், இப்படி பல வகையான பிளானிங் எனக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கும். எப்பவெல்லாம் நான் பாம்பேக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் இந்த பிளானிங்கும் என்னோட சேர்ந்து வரும், இந்த திங்கிங்கும் என்னோட சேர்த்து வரும். அப்படி ஓவர் திங்கிங், ஓவர் பிளானிங் நான் ரொம்ப நாள் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா இந்த தியானம் நான் பண்ண ஆரம்பிச்ச பின்னாடி எனக்கு அந்த ஓவர் திங்கிங், ஓவர் பிளானிங் ரெண்டுமே எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. அதாவது இப்ப நான் இருக்கிற நிலை என்ன கேட்டீங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ட் வித்யா அப்படின்னு சொல்லலாம். இப்ப யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பண்ணணுமா, நான் உடனே பண்ணிடுறேனே அப்படின்னு சொல்லுவேன். இப்ப நம்ம ரத்னவேல் சாரை என்கிட்ட மேடம் 2 நாள் தான் இருக்கு, இந்த புக்கை நம்ம புக் கிளப்ல நீங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஓகே சார் இப்ப 2 நாள் இருக்கா அப்படின்னு ஒரு லைன் கேட்டுட்டு அடுத்தது ஓகே சார் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி யாராவது காலையில எனக்கு 8 மணிக்கு போன் பண்ணி இன்னைக்கு நம்ம 1 மணிக்கு சாப்பிட்றதுக்கு வெளியே போறோம் அப்படின்னா, முன்னையெல்லாம் சொல்லுவேன், ஐயோ முன்னாடியே சொல்லியிருக்கணும், நான் இது பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப யாராவது சொன்னாங்கன்னா போகணுமா, சரி போகலாம். இப்ப அந்த அளவுக்கு எனக்கு வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டது. இன்னைக்கு இப்போ இதை பண்ணணுமா, இதை பண்ணணும் அவ்வளவுதாங்கிறதுனால வந்துருது. அதனால நம்ம மீறி யாரு இப்படி பண்ணணுமா, அப்படி பண்ணணுமா, இது நடக்கலைன்னா என்ன, அது நடக்கலைன்னா என்ன, இந்த மாதிரி ஒரு எண்ணெய் குவியல் வந்துட்டே இருக்கும். எனக்கு அந்த எண்ணெய் குவியல் எல்லாம் கம்ப்ளீட்டா நின்று போயிடுச்சு. நின்று போன கொண்டு நல்ல எனர்ஜி, நல்ல போக்கஸிங் இப்போ இருக்கு. இப்ப நான் தினமும் எப்படி நான் இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைத்துக்கு என்ன பண்ணணும், என்ன எது பண்ணணும், ஒரு ஷார்ட் விஷனோட பண்றதுனால இப்ப நான் ஒரே வார்த்தையில இந்த தியானம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டோம்னா, நான் என் வாழ்க்கையை, என்னை, என்னோட ஒவ்வொரு நாளையும் நான் காதலிக்கும் காதலியாக இருக்கிறேன். அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டான்னா, இங்கிலீஷ் நான் சொல்லணும்னா, ஹேவிங் எவ்ரிடே ஐம் ஹேவிங் அ ரொமான்டிக் டேட் வித் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை நினைச்சு காதலிச்சு ஒவ்வொரு நாளும் வாழக்கூடிய நிலைக்கு இந்த தியானமானது என்னை மாற்றிருக்கு. ஏன்னா வேண்டாத எண்ணங்கள், வேண்டாத இவை எல்லாமே என்னை விட்டு விலகி போயிருக்கு. அது மட்டும் இல்ல, நான் பல வகையான பயன்கள் அடைந்தேன். ஆனா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது இந்த ஒரே ஒரு ஆஸ்பெக்ட், இல்லைன்னா ஒரு இதை மட்டும்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி வரும்போது வாழ்க்கை ஈஸியா இருக்கு. யாரெல்லாம் நம்ம கிட்ட மூவ் பண்ணணும்னு சொல்றாங்களோ, யாருக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கணுமோ எல்லாருக்குமே அது ஈஸியா இருக்கு. ஏன்னா நம்ம இதுலயே போய் கேட்கும்போது இவங்க இவ்வளோலாம் சொல்லிட்டு இருக்கணும், ரூல் சொல்லுவாங்க, இப்படி பண்ணணும், முன்னாடி சொல்லணுங்கிற வார்த்தையெல்லாம் போகக்கொண்டு இப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால வாழ்க்கை ரொம்ப இதமாக, ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய நிலையில இருக்கு. இது என்னுடைய ஏற்பட்ட பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தியானத்தால. இப்ப நாம இந்த செஷனுக்குள்ள இன்னைக்கு என்ன சொல்றது அப்படிங்கறத பத்தி நாம இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு நாம பார்க்கறது உடல் நலம். அதாவது தியானம் எப்படி நமக்கு உடல் நலத்தை கொடுக்கிறது அப்படிங்கறத இந்த வாரம் ஃபுல்லா ஒவ்வொன்னாக நாம பார்க்க போறோம். இப்ப இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த உடல் நலம் அப்படிங்கிறது மொத்தமான ஒரு உடல் நலம், நமக்கு முழுமையாக ஒரு உடல் நலம் நமக்கு எப்படி வரணும்
வரும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இந்த தியானத்தை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வருது. அதாவது நம்ம வந்து இந்த உடல் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறது வந்து இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த வெறும் உடலைத்தான் நம்ம வந்து பார்க்கிறோம். அதாவது இப்ப வித்யான்னு சொன்னீங்கன்னா என் முகம், என்னுடைய உடல், என்னுடைய உருவம் இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து நினைவுக்கு வரும். ஆனா இந்த உடலுக்கு பின்னாடியும் உள்ள 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு உருவமே இல்லாத 2 பேர். ஒண்ணு வந்து மனம், 2வது வந்து உணர்வுகள். அந்த உணர்வுகள் மனம் ரெண்டுமே நம்ம உள்ள இருக்கு. ஆனா அதுக்கு வடிவம் கிடையாது. அப்படி இருக்கும் போதும் இந்த உடலை வந்து அவங்க வந்து சர்வாதிகாரி மாதிரி நல்லா போட்டு ஆட்டி வைக்கிறாங்க. மனம் என்ன சொல்லுதோ அதையே தான் நாம வந்து செய்கிறோம். அதனால அப்படி ஒரு அந்த சர்வாதிகாரியோட ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய நாம வந்து இந்த உடலை மட்டும் வந்துதான் நம்ம நினைக்கிறோம். இப்ப வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா நாம இந்த உடலை பத்தி மட்டும்தான் நினைக்கிறோம். இந்த உடம்ப மட்டும்தான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், நான் ஜிம்முக்கு போவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், டயட்டை பண்ணுவேன் அப்படிங்கிறத மட்டும் வச்சுட்டு நாம வந்து உடலோட ஹெல்த்தியா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பாக அது முடியாது. ஏன்னா அதோட நம்ம மனம், நமது உணர்வு எல்லாமே அந்த லைன்ல ஒரு நேர் கோட்ல வந்தாதான் நமக்கு முழுமையான நமக்கு உடல் நலமானது கிடைக்கும். அப்படி அந்த பிசிக்கல் ஹெல்த்தை வந்து நாம பண்ணக்கூடிய இந்த தியானமானது வாரி வழங்குகிறதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நாம இந்த தியானம் பண்ணும்போது நமது இந்த பிசிக்கல் உடல், அந்த பௌதீகமாக பார்க்கக்கூடிய இந்த உடல் வந்து நமக்கு வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கு, மனமும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கு, இந்த உணர்வும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கு. அந்த மாதிரி இந்த 3மே லைன்ல கொண்டு வரக்கூடியதுதான் நாம வந்து பிராக்டிஸ் பண்ணக்கூடிய இந்த ஆனாபான சதி தியானம். இப்ப வந்து நம்ம உடலை வந்து நம்ம என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பாத்துக்கலாம். அதாவது இந்த உடல் அப்படிங்கிறது வந்து நான் ஒருத்தர் பேசுறப்ப கேட்டேன். இந்த உடல் வந்து ஒரு புத்தகம். இது நாம எழுதிய புத்தகம். இது நாமா நம்மளை பற்றி கண்டுபிடிச்சு எழுதின புத்தகம். அதாவது இந்த உடல் அப்படிங்கிறது நாம நம்மளை பத்தி கண்டுபிடிச்சு எழுதின புத்தகம். அதாவது நாமே நம்மால் நமக்காக எழுதிய புத்தகம் தான் இந்த உடல். இந்த உடல் ஆனது எப்பவுமே வந்து பொய் சொல்லாது. எப்பவுமே நம்ம கிட்ட அந்த உடல் பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா வந்து நாம வந்து எவ்வளவு தூரம் கேட்கிறோம், எவ்வளவு தூரம் உடலோட தொடர்பு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இது நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நாம வந்து இந்த பொய் பேசாத உண்மையே பேசக்கூடிய இந்த உடலை நாம வந்து காது கொடுத்து கேட்கும் போது என்ன நடக்கிறதுனா நாம் எந்த நிலையில் நாம வாழுகிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கரெக்டா தெரியுது. அதாவது நாம இன்னைக்கு வந்து நல்ல சந்தோஷமா இருக்கோமா, இல்ல நாம வந்து வேற மூடுல இருக்கோமா, இல்ல நாம வந்து டென்ஷன் மூட்ல இருக்கோமா, இல்ல வந்து நம்ம எப்பவுமே வேற ஏதாவது வந்து சில சமயம் வேற எதையாவது நினைச்சிட்டே இருப்போம். நம்ம வந்து அதை வந்து இங்க இருக்கிறதாக நினைச்சுப்போம். நம்ம உடலால நம்ம இங்க இருப்போம், மத்தவங்க பேச்சையும் நம்ம கேட்கறதாக இருக்கும். பார்த்தா அப்படிதான் தெரியும். ஆனா நம்ம மனம் மாட்டுக்கு எங்காரு ஊரை சுத்த போயிடும். அது அமெரிக்கா போறதோ ஆஸ்திரேலியா போறதோ அந்த மனதுக்கு தான் தெரியும். ஏன்னா மனதோட விருப்பப்படிதான் அது போகும். நமக்கு வந்து ஒண்ணும் கண்ட்ரோல் இல்லாம இருக்கு. அப்படி ஊரு மேயற ஊரு திரியிற அந்த மனத்தை வந்து கட்டுப்பாடா திரும்பி நம்ம கொண்டு வந்து நிறுத்தணும். அப்படி நிறுத்தும் போதுதான் நமது வாழ்க்கை எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அதர்வைஸ் இப்ப நம்ம வந்து வாழ்க்கையை நார்மலா பார்த்தோம்னா சாப்பிடுறோம், தூங்குறோம், வந்து வெளியே போறோம், நம்முடைய வாழ்க்கை வந்து பல ஃபங்க்ஷன்ஸை வந்து அட்டன் பண்றோம். அப்புறம் வந்து நம்ம வந்து வேற ஏதாவது நமக்கு வேலைகள் இருக்கோ அதையெல்லாம் நம்ம செய்யறோம். இப்படிதான் நம்ம வந்து நம்முடைய தினசரி வாழ்க்கையானது போய்கிட்டே இருக்கு. ஆனா நம்முடைய நாம வந்து அந்த என்ன நடக்குது, நம்ம உடம்பு என்ன சொல்லுகிறது அப்படின்னு கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சோம்னா நாம வந்து எந்த நிலையில் எந்த மாதிரி ஒரு சுகமாக வாழறோமா, பெஸ்ட் ஹெல்த்ல நம்ம வாழறோமா, இல்ல மீடியாக்கர் ஹெல்த்ல வாழறோமா, இல்ல ஹெல்த்தே கொஞ்சம் சரியா இல்லாத நிலையில நம்ம வாழுகிறோமா அப்படிங்கறது, அதனால எப்படி வாழறோம் நாம அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நாம இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கையோட நிலை எப்படி இருக்கு, அதாவது லெவல், அதாவது நம்ம வாழ்க்கை நிலைன்னு சொல்றோம் இல்லையா, இந்த லெவல் ஆஃப் அவர் லைஃப் வந்து கண்டிப்பாக நமது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்துதான் இருக்கு. அந்த உடல் ஆரோக்கியம் வந்து இன்னைக்கு ரொம்ப பெஸ்டா இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடனே என்ன பண்ணுவோம், நல்லா ஃபிட்டா இருக்கும். அப்படி நம்ம உடலே நம்ம வந்து வெளியே காட்டும். நாம இன்னைக்கு நல்லா ஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நடக்கக்கூடிய நடை, நம்ம பேசக்கூடிய பேச்சு, நம்ம முகத்துல இருக்கக்கூடிய சிரிப்பு, அந்த மாதிரி மத்தவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப கேஷுவலா ஜாலியா அவங்களையும் வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு நகைச்சுவையோட
நல்லா பேசுவோம். அவங்க பேசுறப்பவே எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குப்பா, அவங்க கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அது எப்போ பெஸ்டா வரும்? நம்ம ஹெல்த் வந்து பெஸ்டா இருந்தா தான் இந்த மாதிரி வர முடியும். அப்படி இல்ல, அந்த ஹெல்த்ல ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி போச்சுன்னா இந்த நிலை எல்லாம் போயிடும். நமது உடலே நமக்கு காட்டும், நம்ம நடத்துற நம்ம விதமே நமக்கு காட்டும். அதனால நாம வந்து இந்த உடல் நலம் அப்படிங்க சொல்றது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இது வந்து ஒரு இது நாம வந்து ஃபிட்டா நல்லா அப்படி முறுக்கா அப்படி அழகா அப்படி ஸ்மார்ட்டா அப்படி நடந்து போறோங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லைவ் ஒரு நம்ம நிலை இருந்ததுன்னு வச்சுக்கலாம், ஒரு லெவல் ஆஃப் லிவிங் இருக்கு அப்படின்னு சொன்னா, எவ்ரிடே லைஃப் இருந்தது அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்? சரி, நம்ம எங்காவது ஒரு வெக்கேஷனுக்கு போயிட்டு வரலாமே, நாம வந்து இங்க இதுக்கு போலாமா, இமயமலைக்கு போலாமா, இல்ல வந்து நாம வந்து ஏற்காடு போலாமா, இல்ல வந்து வந்து அமெரிக்கா போலாமா, ஆஸ்திரேலியா போலாமா, ஏதாவது ஒரு வெக்கேஷனுக்கு நம்ம போயிட்டு வரலாமே அப்படின்னு நமக்கு தோணும். அடுத்து அந்த வெக்கேஷனுக்கும் நாம வந்து போவோம். போயிட்டு வந்து அதுல வரக்கூடிய அனுபவங்களை எல்லாம் நம்ம வந்து கேதர் பண்ணிப்போம். சரி, இதுவும் முடிஞ்சு போச்சா, அடுத்தது நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, அடுத்தது வந்து நமக்கு நெக்ஸ்ட்ல சரி நம்ம எதையாவது எழுதலாமே, நம்ம போயிட்டு வந்த இந்த பயணத்தை பத்தி ஒரு பிளாக் எழுதலாம், இல்லைன்னா ஒரு இன்ஸ்டாகிராம்ல போடலாம், இல்ல ஃபேஸ்புக்ல ஒண்ணு எழுதலாம், இல்லைன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு கட்டுரையா எழுதி நம்ம எதையாவது பண்ணலாம். இப்படி வந்து நமது மனம் அது அடுத்த நிலையான அனுபவத்துக்கு போகுது. சரி, அதுவும் போயிட்டு நல்ல உடல்நிலை இருக்கு, இந்த மாதிரி இருக்குங்கிறோமா, நம்ம அடுத்து நம்ம என்ன நினைக்கிறோம்? சரி, நான் யார், எனக்குள்ள யார் இருக்கார், என்னோட உண்மையான உண்மை என்ன, என்னோட உண்மை நிலையின் உண்மை என்ன, அதாவது ஹூ ஆம் ஐ, அப்படி நான் யார் அப்படிங்கிறத பத்தி அதை படிச்சு கண்டுபிடிக்கலான்னு அதுக்கு வந்து நாம வந்து தியானமோ இதெல்லாம் நம்ம வந்து தேடிக்கிட்டு போறோம். இப்படி நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையோட அனுபவங்களை வந்து வந்து இதுக்கு மேல இதுக்கு மேல இதுக்கு மேல அடுத்த லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, இதுக்கும் மேல எப்படி இருக்கும் அப்படின்னு நாம நினைச்சு தேடிக்கிட்டே போறோம். அப்படி நினைச்சு தேடிக்கிட்டே நம்ம போகும்போது ஏ இந்த இந்த நிலை பரவாயில்ல, அடுத்த நிலை அடுத்த நிலை அடுத்த நிலைன்னு தேடிக்கிட்டே தேடலை நாம வந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது நமது வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக வந்து மாறுகிறது. அதாவது வந்து வாழ்க்கைங்கிறதே நமது அனுபவம் தான். அந்த அனுபவம் வந்து விதவிதமான அனுபவங்களை நம்ம வந்து சேர்க்கும் போது நமது வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக மாறுகிறது. எப்படி நம்ம வந்து தினம் வந்து சாம்பார், ஒரு பொரியல், ஒரு ரசம் போட்டு சாப்பிடுறோமோ, அதுக்கு பதிலாக ஒவ்வொரு நாள் நம்ம ஒரு மாதிரி சாப்பிட்றோம். ஒரு நாள் பன்னீர் பட்டர் மசாலா போடுறோம், ஒரு நாள் பூரி பண்றோம், ஒரு நாள் வந்து ரைஸோட வந்து மிக்ஸ்டு ரைஸ் பண்றோம், புலாவ் பண்றோம். இப்படி ஒரு நாளோட ஒரு சாப்பாட்டுல நம்ம பல வகையான உணவுகளை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிடோம்னா, வாரத்துல 7 நாள் 7 வகையான ரெசிபிஸ் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னா, அதுப்பா வந்து நமக்கு வந்து நல்லா சாப்பிடும்போது நமக்கு வந்து ஆஹா இவ்வளவு நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தெரியறது. நமக்கு வந்து அந்த அந்த சுவையை மாற்றும் போது நமக்கு ரொம்ப நம்மளோட உள்ள இருக்கக்கூடிய எல்லாமே மாறுது. ஓ, இது இப்படி இது இப்படி இது இப்படின்னு வாழ்க்கையில வந்து ஒரு தூண்டுதல் வருது, ஒரு கியூரியாசிட்டி வருது. ஓ, இது பண்ணலாமா, அதை பண்ணலாமா. அப்படிதான் நாம வந்து இந்த அனுபவங்களை ஒன்றோடு ஒன்று மேலே மேலே சேர்த்து கொண்டு போகும்போது நமக்கு வந்து அழகான ஒரு இன்பம், ஒரு அழகான ஒரு ஆல்பம் மாதிரி நம்ம அனுபவங்களை தொகுத்துக்கிட்டே போறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பாடி எப்போ இருக்கும்னா, பாடிக்குன்னு சொல்லி இந்த உடலுக்குன்னு சொல்லி ஒரு இயற்கையான நிலை இருக்கு. அதாவது ஹோமியோஸ்டாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையான நிலையில் இருக்கும்போது எல்லாமே சமநிலையில இருக்கும். சமநிலையில இருக்கும்போது நம்ம எல்லாமே வந்து அழகா அப்படின்ட்டு இருக்கும். ஆனா அந்த சமநிலையிலிருந்து நமது உடலை வந்து நம்ம அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கோம். ஒண்ணு மேல ஒண்ணு கீழே, அந்த சமநிலையிலிருந்து மேல கீழே கீழே மேல நம்ம வந்து விலக்கிக்கிட்டே போறோம். அப்படி ஏன் விலக்கிக்கிட்டே போகிறோம், அப்படி என்ன காரணம், எந்த மாதிரி ஒரு ரீசன் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும்போது அதற்கு முதல் காரணம் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். மன அழுத்தம் இல்ல இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது வந்து நமது உடலை வந்து அந்த நார்மலான இயற்கையான ஒரு நிலையில இருந்து அதை வந்து மாத்தி கொண்டுட்டு போயிடுறது. அப்படி மாத்தி கொண்டு போகும்போது நமக்கு பல வகையான உடல் ரீதியாகவும் இது ரீதியாகவும் நமக்கு வந்து மாறுதல்கள் ஏற்படும் போது நமக்கு வந்து பல வகையான நோய்கள் எல்லாமே நமக்கு வர சான்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம பாடி வந்து ரெஸ்ட்ல இல்லை, பாடி வந்து ரெஸ்டாக இருக்கும்போது, அது ஒரு சமநிலையில் இருக்கும்போது அது அழகா டென்ஷனே இல்லாம வேலை செய்யுது. ஆனா இந்த டென்ஷனை நாம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நாம வந்து
உள்ள கொண்டு வரும்போது எல்லாத்துடைய சமநிலையானது பாதிக்கப்படுறது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பத்தியும் பாக்கிய பத்தியும் நம்ம தியானத்துக்கு பின்னாடி பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம தியானத்துக்குள்ள போகலாம் மாஸ்டர்ஸ். நாம இன்னைக்கு யாராவது புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா அவங்க வந்து அவங்க ஹேண்டை ரைஸ் பண்ணலாம். அப்ப நாம பண்ணக்கூடியது வந்து ஆனாபானாசதி தியானம். இந்த தியானத்தை வந்து நம்ம வந்து ஒரு வாரமாக ரத்னவேல் சாரோட கைடன்ஸ்ல பண்ணியிருக்கோம். அதனால இது வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் பழகினதாக இருக்கும். இந்த தியானம் நாம பண்ணும்போது கம்ஃபர்டபுளா நீங்க வந்து ஒரு சேர்லயோ இல்ல வந்து தரையிலையோ அழகா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. அந்த உட்காந்துட்டு உங்க கண்ணை மூடிக்கொண்டு, கண்ணாடி போட்டிருந்தா கண்ணாடியை கழட்டிட்டு கண்ணை மூடிக்கொண்டு விரல்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து நீங்க வந்து கம்ஃபர்டபுளா மடிமேல வைத்துக்கொண்டு உங்களுடைய வழக்கமான இயல்பான ஒரு மூச்சை நீங்க வந்து கவனியுங்கள். நாம பண்ற இந்த தியானத்துல வந்து மூணு ஸ்டெப்ஸ் மாதிரி நம்ம ஃபாலோ பண்றோம். ஒன்று வந்து ஹார்ட் எலிவேஷன், அதாவது வந்து நம் இதயத்தை உயர்ந்த உணர்வுகளால் நிரப்புதல். ரெண்டாவது வந்து நமக்கு பிரெத் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், அதாவது மூச்சு விழிப்புணர்வு தியானம் அப்படிங்கிறது ரெண்டாவது ஸ்டெப் பண்றோம். மூணாவது வந்து நன்றி செலுத்துதல் அப்படிங்கிறத நம்ம பண்றோம். இதான் நம்ம வந்து எல்லாருக்குமே நன்றி தெரிவிக்கக்கூடியது. இப்படி இந்த 3 பகுதியை அடங்கி இந்த தியானத்தை இப்ப நம்ம செய்யலாம் மாஸ்டர்ஸ். நீங்க எல்லாருமே கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடி அமைதியாக உங்க உடம்ப வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்க உடம்ப வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. தலையிலிருந்து கால் வரைக்கும் நீங்க வந்து உங்க உடலை வந்து தளர்த்தி கொள்ளுங்க. அன்பு நண்பர்களே, இப்போது நாம இந்த ஆனாபானசதி தியானத்தை நாம வந்து பயிற்சி செய்ய போகிறோம். ஒரு ஆழமான நீண்ட மூச்சை விடுங்க. ஒரு ஆழமான உள் மூச்சு, வெளி மூச்சு. இன்னும் ஒரு ஆழமான மூச்சை எடுத்து விடுங்கள். இன்னும் ஒரு முறை நீண்ட ஆழமான மூச்சை எடுக்கவும். ஒரு நீண்ட உள்மூச்சு, ஒரு நீண்ட வெளிமூச்சு. இப்ப ஒரு கையவோ 2 கையவோ
உங்க மடி மேல இருந்து எடுத்து உங்க இதயத்து மேல வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். நம்மோடு என்றும் நம்மை விட்டு பிரியாத இந்த மூச்சு, அந்த மூச்சு வரும் இடம் இதயம். அந்த இதயத்தை, அந்த இதய துடிப்பை உணருங்கள். இப்போ நமது வாழ்க்கையில் நடந்த ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சியை நினைத்து கொள்ளுங்கள். அது நீங்க ஃபர்ஸ்டா காலேஜில் உங்க டிகிரி வாங்கின நாளாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் முதலாக வேலைக்கு சேர்ந்த நாளாக இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடித்தவரை நீங்கள் முதலாக சந்தித்த நாளாக இருக்கலாம். எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த இனிமையான நிகழ்ச்சியை நினைத்து உங்கள் இதயத்தை அந்த உணர்வுகளால் நிரப்புங்கள். அது மகிழ்ச்சியாகவோ, பாராட்டுதலாகவோ, நன்றியை சொல்லுவதாகவோ இருக்கலாம். அந்த உயர்ந்த உணர்வுகள் உங்கள் இதயத்தில், உங்கள் உடலிலும் பரவுவதை உணருங்கள். அதை இந்த வெளி உலகத்திற்கு வெளிப்படுத்துங்கள்.
இப்பொழுது மெல்ல கைகளை இதயத்திலிருந்து எடுத்து உங்க மடி மேல வைத்துக் கொள்ளுங்கள். மனம் எண்ணங்களால் ஆனது. எண்ணங்கள் அலைமோதும். அந்த அலைமோதும் எண்ணங்களை நாம் வெளியேற்ற வேண்டும். அப்படி வெளியேற்ற வேண்டும் என்றால் நமது மூச்சை நாம் கவனிக்க வேண்டும். நமது உள்மூச்சு, வெளிமூச்சு, இயல்பான இயற்கையான நம் மூச்சை நாம் கவனிக்கிறோம். இப்போது நமது இயல்பான மூச்சை கவனிக்கிறோம். எப்போதெல்லாம் நமது சிந்தனை வருகிறது என்று தெரிகிறதோ அப்போதெல்லாம் நாம் நமது மூச்சை மீண்டும் கவனிக்கிறோம். மூச்சை கவனிக்க கவனிக்க மெல்ல மெல்ல உங்கள் எண்ணங்கள் குறைகின்றன. எண்ணங்கள் குறைந்து நீங்கள் வெறுமையை அடைகிறீர்கள். வெற்றிடம், காலியிடம், வெறுமை, எண்ணங்களே அற்ற ஒரு நிலை.
மூச்சோடு ஒன்றாகி ஆழமான அந்த நிலைக்கு செல்லுங்கள். கடந்த காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள். உங்களை பற்றியும் மறந்து விடுங்கள். மூச்சு ஒன்றையே கவனியுங்கள்.
மூச்சோடு ஒன்றாகுங்கள். இப்போது நாம் நன்றி தெரிவிக்கும் தருணத்திற்கு வந்துவிட்டோம். இந்த உலகத்திற்கு நம்மை கொண்டு வந்து இந்த உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்திய நமது பெற்றோர்களுக்கு நம் இதயம் கனிந்த நன்றியை தெரிவிக்கிறோம்.
நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், அறிவை நமக்கு வழங்கிய ஆசிரியர்கள், நம்மை வளம் செய்ய வைத்த ஆசிரியர்களுக்கும் நமது இதயம் கனிந்த நன்றியை சொல்லுகிறோம். நம்முடன் ஒன்றிணைந்து நம்முடன் வாழும் நமது குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றி. வாழ்வில் நமக்கு பல வகையில் உதவிய உள்ளங்களுக்கும் நன்றி. நம்மோடு இணைந்துள்ள மரம், செடி, கொடி இவை அனைத்திற்கும் நாம் நன்றி செலுத்துகிறோம். இறுதியாக நமக்கு நாமே நன்றி செலுத்துகிறோம். நாம் நமக்கு இந்த நேரத்தை எடுத்துக்கொண்டதற்கு இந்த தியானம் எப்படி இருந்தது? எதை கண்டீர்? எந்த அனுபவத்தை உணர்ந்தீர்? இவை அனைவற்றையும் நினைவு கூறுங்கள். மெல்ல மெல்ல உங்கள் கண்களை திறங்கள். உங்கள் உள்ளங்கையை கண்களின் மேல் வைத்துக்கொண்டு 5 நொடிக்கு அப்புறமா கண்ணை திறங்கள். 5, 4, 3, 2, 1. இந்த அற்புதமான தியானத்தை நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆனந்தமான தியானம், அற்புதமான இந்த தியானம்
இந்த இந்த அற்புதமான தியானத்துக்கு அப்புறமா நாம வந்து இன்னைக்கு பார்க்க போறது வந்து உடல் நலத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த உடல் நலத்துல வந்து நாம எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி வந்து நம்மளை பாதிக்குது அப்படிங்கறத வந்து நாம இப்ப பார்க்க போறோம். அதாவது நான் சொன்னேன் வந்து நமது உடம்பு வந்து நம்மளோட உடம்பு வந்து ஸ்ட்ரெஸ்னால ஆறுது. அதாவது ஸ்ட்ரெஸ்னா மன அழுத்தம். இப்ப வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி நம்ம அதிகமா பேசுறோம். அப்படி ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி நம்ம அதிகமா பேசும்போது நமக்கு வந்து என்னடா இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி நமக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஸ்ட்ரெஸ் வாழ்க்கையில கண்டிப்பாக நம்ம வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சமாச்சாரம். இப்ப ஸ்ட்ரெஸ் நமக்கு எப்படி வருதுன்னா, ரொம்ப பெருசா நம்ம ஒன்றும் போக வேண்டாம். அதாவது இப்ப நம்ம வந்து நமக்கு ரொம்ப ஒரு தேவையான ஒருத்தருக்கு ஃபோன் பண்றோம். தேவையான ஒருத்தருக்கு நம்ம இப்ப ஃபோன் பண்றோம். அவங்க வந்து போனை வந்து எடுக்கிறது இல்ல. அவங்க போனை எடுக்கிறது இல்ல அப்படின்ன உடனேயே நமக்கு வந்து என்ன ஆறுதுன்னு, ஏன் அவங்க எடுக்கல, எதுக்காக அவங்க எடுக்கல அப்படின்னு சொல்லி நாம வந்து யோசிக்கிறோம். அப்படி நம்ம யோசிக்கும் போது என்ன ஆறுது, ஏன் எடுக்கல எடுக்கல இவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்களே, எதுக்கு அப்படின்னு நினைக்கிறோம். சரி, 1 மணி நேரம் கழிச்சு திரும்பி ஃபோன் பண்றோம். திரும்பி அவங்க எடுக்கிறது இல்ல. திரும்பி 2 மணி நேரம் கழிச்சு நம்ம ஃபோன் பண்றோம், அவங்க எடுக்கிறது இல்ல. அப்படி நம்ம ஒரு 3 மணி நேரம் அவங்களுக்கு விடாம ஃபோன் பண்றோம். ஃபோன் பண்ணும்போது நம்ம வந்து அவங்க எடுக்கிறது இல்லை. அவங்க என்ன காரணமோ அவங்க வந்து போனை எடுக்கிறது இல்லை. அப்படி அவங்க எடுக்காம இருக்கும் அந்த நிலையில வந்து நமக்கு வந்து திடீர்னு என்ன தோணுது, ஏன் எடுக்கல, எதுக்கு எடுக்கல, ஏதாவது ஆயிருக்குமா, எதுக்கு பண்ணல அவங்க இப்படின்னு அந்த 3 மணி நேரம் நமது மனத்துக்குள்ள பல வகையான எண்ண ஓட்டங்கள் வந்து இருக்கும். அந்த எண்ண ஓட்டங்களை வந்து நாம வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து யோசிச்சுட்டே இருப்போம். கடைசியில் அவங்க 4 மணி நேரம் கழிச்சு வராங்க. வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, திடீர்னு வந்து திடீர்னு வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோயில்ல வந்து నాకు வந்து இந்த மாதிரி நேரம் ஆயிடுச்சு. அதனால அங்க வந்து மொபைலையும் வந்து எனக்கு வந்து அலோவ் பண்ணல. அதனால நான் வந்து அதை எடுத்துட்டு போகல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி அவங்க சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும், ஃபர்ஸ்ட் லைன் நம்ம கேட்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, என்ன நீங்க முதல்ல இந்த மாதிரி சொல்லிட்டு போக மாட்டீங்களா, எதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு வார்த்தை நீங்க மெசேஜ் போட்டுருக்க கூடாதா அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த 3 மணி நேரம் நமக்கு வந்து மன அழுத்தத்தால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்படி நம்ம இந்த மன அழுத்தத்தால பாதிக்கப்படக்கூடியது வந்து இந்த 1 நாள் 2 நாள் கிடையாது. இந்த மாதிரி மன அழுத்தத்தை வந்து நம்ம ஏத்திக்கிட்டே போறோம். ஏன்னா 1 இல்ல 2 இல்ல அப்படி நாள் பூரா நமக்கு ஒண்ணு மாத்தி ஒவ்வொரு சேலஞ்சஸ் வரும்போது நம்ம மன அழுத்தமானது நமக்கு ஏறிக்கிட்டே போறது, கேப்பே இல்லை. 1 2 3 4 காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம வந்து அந்த மன அழுத்தத்துக்குள்ளேயே நாம வந்து இருக்கிறோம். அதனால இந்த மனம் அழுத்தமானது நமது இயற்கையாக நமது உடல் வந்து எங்க வேலை செய்யுதோ அந்த இடத்துல இருந்து நம்மள வந்து மேல கீழே பண்ணி விட்டுருப்பது. அப்படி மேல கிட்ட நம்ம தவறி வரும்போது நாம வந்து மேல கீழே நம்ம தவறி வரும்போது அது வந்து நமக்கு பல வகையான பாதகங்களை வந்து நமது உடம்புல வந்து நமக்கு ஏத்துறது. அதாவது நம்ம இந்த ஸ்லைடை பார்த்தோம்னா நமக்கு தெரியும், நமது உடலானது வந்து ஒரு எமர்ஜென்சி மோடுக்கு தான் தயாராக இருக்குமே தவிர்த்து நம்ம வேற வந்து எதுவும் பண்ண முடியாது நம்மளால. அதாவது வந்து இப்ப நம்ம போயிட்டே இருக்கோம், ஒரு நாய் வந்து ரோட்ல நம்மளை துரத்துதுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒண்ணு அதால நம்ம தாக்கப்படணும், இல்லைன்னா தப்பி ஓடணும். அதாவது தாக்கு இல்லைன்னா தப்பி, அந்த ரெண்டு ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட்ல இருந்து நமக்கு எப்படி வந்து நம்ம பாடியானது ஆக்ட் பண்ணி அந்த ஒரு அபாயத்துல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வர்றதுங்கிறது பாடிக்கு உண்டான ஒரு நேச்சுரலான ஒரு ஃபீலிங். ஆனா இந்த ஒரு அபாயமான கட்டத்தை வந்து நம்ம உடம்பு ஃபேஸ் பண்ணும்போது நடக்கிற அந்த ரியாக்ஷனை நாம என்ன பண்றோம், ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு சேலஞ்சஸ் எடுத்து நம்ம பண்ணும் போதும் நமக்கு இதே மாதிரி ஒரு நிலை ஏற்படுறது. அப்படி நமக்கு ஏற்படும் போது நமக்கு வந்து கார்டிசால், அட்ரலின் அப்படிங்கிற வந்து 2 வகையான கெமிக்கல் வந்து நமது உடம்புல வந்து சுரக்க ஆரம்பிக்கிறது. அந்த அந்த கார்டிசாலும் அந்த அட்ரிலின் 2மே வந்து நமக்கு வந்து ரொம்ப தேவையற்ற ஒரு கெமிக்கல். ஆனா அது எப்ப தேவையோ அப்ப வந்து நமக்கு சுரந்தால் நல்லது.
ஆனா அது இல்லாம நமக்கு எப்ப தேவையோ அது இல்லாம அது வந்து நம்ம சுரந்து கொண்டே இருக்கும் போது நமக்கு பாடியில வந்து வரக்கூடிய மாற்றங்கள் தான் நமக்கு வந்து பின்னாடி நோயாக நமக்கு வர்றது. அதாவது வந்து ஒரு ரிசர்ச் பிரகாரம் நான் கூட முதல்ல சொன்னேன், 90% நமக்கு என்ன மாதிரி நோய்கள் எல்லாம் வருகிறதோ அவை எல்லாமே இந்த ஸ்ட்ரெஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வானது சொல்லுகிறது. ஆனா அதனால வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம வந்து உடம்ப வந்து எவ்வளவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இந்த ஸ்லைடுல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு சிறுத்தை வந்து ஒரு மானை துரத்துது. அப்படி அந்த மானை துரத்தும் போது மானானது 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ ஓடும். அப்படி ஓடிட்டு என்ன பண்ணும், கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சிறுத்தை நம்மளை துரத்தல, சரி நமக்கு வந்து டேஞ்சர் இல்லை அப்படின்ன உடனே அது நின்னுகிட்டு ஆசுவாசப்படுத்தி கொண்டு ஒரு ஒரு 15-20 நிமிஷம் அப்புறமா அது வந்து நார்மலான ஒரு நிலைக்கு வந்துடும். ஆனா நாம் அந்த நார்மலான நிலைக்கு அது வந்ததுனால அதோட வாழ்க்கை அதுக்கப்புறமா நார்மலாக போகுது. ஆனா நாம வந்து நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்றோம், அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு டென்ஷன் இருக்குன்னா அந்த டென்ஷனை வந்து திரும்பி திரும்பி நாம வந்து பண்றோம். எதை பார்த்து நம்ம டென்ஷன் பண்ணல, நம்ம பாஸை பார்த்தா நமக்கு டென்ஷனா இருக்கு, நமக்கு வந்து டிராபிக் சிக்னலை பார்த்தா நமக்கு வந்து நிறைய ஒரு நாள் 4 ரெட் லைட் விழுந்ததுன்னா லேட் ஆயிடுமே அப்படின்னு நம்ம வந்து அதுக்கு டென்ஷன் எடுத்துக்கிறோம். இப்ப வந்து ஊருக்கு போகும்போது நமக்கு வந்து கரெக்டான நேரத்துக்கு போய் சேர முடியலையா, அது ஒரு டென்ஷன். இப்படி நம்ம எந்த விஷயத்துக்குமே ஒரு நாள்ல ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பின்னாடி இப்ப டென்ஷனை பண்ணிட்டே இருக்கும்போது நமது உடம்பானது எப்பவுமே அந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட்லயே, அந்த எமர்ஜென்சி மோட்லயே நம்ம உடம்ப நம்ம கொண்டுட்டு போறோம். அதனால ஸ்ட்ரெஸ் வந்து நமது உடலை எப்படி பாதிக்குது, அதாவது இந்த பிசிக்கல் உடலையே அது வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக பாதிக்குது. அதனால வந்து அது மட்டும் இல்ல, ஸ்ட்ரெஸ் வரும்போது இங்க படத்துல போட்டிருக்காங்க பாருங்க, ஒண்ணுமே இல்லாம கண்டிப்பாக நமக்கு நம்மளுடைய சக்தி போகி எல்லாமே போகி நம்ம வந்து ஒரு ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைக்கு நாம வரோம். அதனால நீங்க டாக்டர்ஸ் கிட்ட போனா கூட முதல்ல அவங்க கேட்கக்கூடிய ஒரே கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்ன உடனே அவங்க வந்து அதுக்கு தேவையான மருந்துகள் எல்லாம் நிறைய கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவங்க வந்து அவங்க வழியில ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து மெடிசனையோ இல்ல டாக்டர் கிட்டயோ போய் பார்க்காம நாம வந்து இயற்கையான முறையில வந்து நம்ம டென்ஷனை வெளியே பண்ணணும்னா நாம செய்யக்கூடிய இந்த ஆனாபான சதி தியானமானது நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வெளியே வந்து குறைக்குது. ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்மளை வெளியே எடுத்து நமக்கு ரிலாக்ஸேஷன், அதாவது தளர்ச்சியை வந்து நமக்கு கொடுக்கிறது. இது வந்து நம்ம வந்து சுருக்கமாக இன்னைக்கு பார்க்கிறோம். இந்த சுருக்கமாக பார்க்கும்போது முதல்ல வந்து இது உடலை பற்றி இருக்கு. அடுத்தது அது நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடியது மனம். இந்த மனத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த மனம் வந்து எப்படின்னு கேட்டோம்னா, மனமும் இந்த உடம்பும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்கூல்ல பாக்குறப்பெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, வந்து ஒரு அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா சொல்லுவோம், அவங்க வந்து இணைப்பிரியா ஃப்ரெண்ட்ஸ் பா, எப்ப பாரு சேர்ந்தே இருக்காங்க, அவங்க ஈருடல் ஓர் உயிர் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த மனமும் இந்த உடம்பும் ஈருடல் ஓர் உயிர் மாதிரி அப்படி இணைப்பிரியாம இருக்கிறாங்க. மனம் வந்து என்ன சொல்லுதோ அதை வந்து உடம்பு செய்யுது. மனம் சொல்றதுதான் இந்த உடம்பு செய்யும். உடம்பு தனியா எதுவுமே செய்யாது. அதனால மனம் வந்து என்ன சொல்லுதோ அதை இந்த உடம்பு அப்படியே சொல்லுது. அப்படி அந்த மனத்துக்குள்ள வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நம்ம உடலையும் பாதிக்கும். இப்ப வந்து மனதளவுல வந்து இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கோம்னா அந்த சந்தோஷத்தை வந்து இந்த உடலானது பிரதிபலிக்குது. அதே மனசு ஒரு நாள் வந்து கொஞ்சம் சரியா இல்ல, கொஞ்சம் சோகமா இருக்கு, கொஞ்சம் மூட் ஆஃபா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த மூட் ஆஃபையும் நமது உடலானது கண்டிப்பாக வந்து அது எப்படி இருக்கோ அதை அப்படியே வெளிப்படுத்துது. அதனால இப்ப நமக்கு வந்து பல வகையான ஸ்ட்ரெஸ்ஸுகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அப்படியே இந்த பாடியில நம்ம ரிஃப்ளெக்ட் பண்றோம், இல்லைன்னா பிரதிபலிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். நமது உடல் வந்து நல்ல நிலையில இருக்கணும்னா அதற்கு வந்து நமது சில வகையான ஹார்மோன்ஸ் தேவை. நமது உடல் மனம் இரண்டுமே வந்து கரெக்டா ஃபிட்டா இருக்கணும்னா அதற்கு சில ஹார்மோன்ஸ் தேவை. அதாவது அந்த ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு உட்சுரப்பி நீர் அப்படின்னு சொல்லலாம். நமக்குள்ள எல்லாருக்குமே கிளான்ஸ் இருக்கு, சுரப்பிகள் இருக்கு. அந்த சுரப்பிகள் இருந்து வரக்கூடிய ஒரு நீர் தான் வந்து நம்ம ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. ஏன்னா இந்த ஹார்மோன்ஸ் வந்து நமது மனதை வந்து ரொம்பவே ஒரு சரி நிலையில் வந்து வைக்கக்கூடியது, அதாவது சமமான நிலையில் நமக்கு வைக்குது. இப்ப நீங்க அடுத்த ஸ்லைடை இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து நாம வந்து பல வகையான, அதாவது மெயினாக 4 ஹார்மோன்ஸ் நமக்கு இருக்கு. இந்த 4 ஹார்மோன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து செரட்டோனின் அப்படிங்கறத எடுத்துக்கலாம்.
அந்த செரோட்டனின்ங்கிறது வந்து பேரே வந்து ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அது சந்தோஷ ஹார்மோன் அப்படிம்பாங்க. எப்பெல்லாம் நமக்கு ஹாப்பி ஹார்மோன் நமக்குள்ள நல்லா இருக்கோ, நல்லா சுரக்குதோ, அப்பெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அதாவது வந்து நம்மளுடைய ஒரு ஹாப்பினஸ்க்கு ஒரு நல்ல மூடு இருக்கணும்னா இந்த செரட்டனின் அப்படிங்கிற இந்த ஹார்மோன் ஆனது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம ஒரு புதுசா ஒரு இயற்கை காட்சியை பார்க்குறோம், இல்லைன்னா ஒரு புது ஊருக்கு போகிறோம். அப்ப எல்லாம் நமக்கு ரொம்ப தேவையான ஒரு ஃப்ரெண்ட்ஸை வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்றோம். அப்படி நம்ம மீட் பண்ணும்போது நம்ம மனசுக்குள்ள வந்து நம்ம பார்த்தோமே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நமது உடல்நிலையிலையும் நம்ம இதுல வந்து ஒரு மாற்றம் தெரிகிறது. அப்படி அந்த சந்தோஷமாக நம்ம ஃபீல் பண்ணும்போது இந்த செரட்டினின் ஆனது நமக்கு உடலில் சுரக்கிறது. இந்த செரட்டினி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில சமயம் வந்து நமக்கு வந்து நம்ம ரொம்ப கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும், கொஞ்சம் இதுவா இருக்கும்னு சொல்லும் போது நான் வந்து ஒரு இதுல ஒரு ஸ்டடி பேப்பர்ல படிச்சேன். இந்த செரட்டனினையே வந்து அவங்க வந்து மாத்திரையாக கொடுக்கறாங்க அப்படின்னு, ஆர்டிபிஷியலா டேப்லெட்ல பண்ணி அதை உள்ள கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஹார்மோன்ஸுமே நமது உடம்புல இயற்கையாக வந்து சுரக்கக்கூடிய ஒன்று. அந்த இயற்கையாக நமக்கு சுரக்கக்கூடிய ஒன்றை வந்து நம்ம தியானம் செய்யும் போது நமக்கு நமது உடலில் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இந்த ஹார்மோன்ஸ் வந்து சுரக்க வைக்கிறது. அதனால நமக்கு எப்பவுமே இந்த ஹார்மோன் பேலன்சிங் அப்படிங்கிறது நாம இந்த ஆனாபானசதி தியானம் செய்யும் போது நமக்குள்ள இருக்கு. அடுத்தது வந்து டோபோமைன் அப்படின்னு சொல்றது. இந்த டோபோமைன் பாத்தீங்கன்னா சில சமயம் நம்ம நினைப்போம், இல்லடா அவங்க எப்ப பாரு சந்தோஷமாவே இருக்காங்களே, என்ன பார்த்தாலும் எப்ப பாரு சிரிச்சுட்டே இருக்காங்களே, எப்படி அவங்க வந்து அவங்க அப்படி இருக்காங்க, நமக்கு என்ன சீக்ரெட் அதுக்கு அப்படின்னு கூட சில சமயம் நாம யோசிப்போம். அப்படி யோசிக்கும் போது அதுக்கு சீக்ரெட் என்னன்னு கேட்டா இந்த டோபோமைன் அப்படிங்கிறது வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து சுரக்கிறது. அன்னைக்கு கூட நமக்கு ஒரு செஷன்ல வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு மேடம் சொன்னாங்க, எனக்கு வந்து இந்த மேடம் நம்ம வந்து இந்த தியானத்தை வந்து பண்ணும்போது எனக்கு அடிக்டிவா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு நம்ம அடிக்டிவா இருக்கு அப்படிங்கிறதுனா, நாம வந்து எதை ரொம்ப விரும்பி செய்கிறோமோ அதை செய்யும் போது நமக்கு உள்ளே வந்து பல வகை ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம் நம்ம. அதாவது எந்த வேலையாக இருந்தாலும் நமக்கு வந்து பிடிக்கக்கூடிய ஒண்ணு, நம்ம மனசுக்கு ரொம்பமான இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அந்த ஒரு இதை நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து மகிழ்ச்சியிலே திளைக்கிறோம். அப்படி அப்படி நம்ம வந்து ஃபுல்லா நல்லா 100% போட்டு ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது அது வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக, ரொம்ப நல்லா தான் இருக்கும். அப்ப போறவங்க வரவங்களை என்ன இவ்வளவு நல்லா பண்ணிட்டீங்க, இவ்வளவு அழகா இருக்கீங்களே, இல்லைன்னா வந்து இவ்வளவு வந்து பெஸ்டா பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி வந்து யாரும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க பாராட்டுதலை செலுவிக்கிறாங்க. அப்படி பாராட்டுதல்கள் தெரிவிக்கும் போது நமக்கு உள்ள வந்து நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லும் போது இந்த டோபோமைனான சுரக்கிறது. அதாவது இதை வந்து ரிவார்ட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பரிசு நமக்கு கிடைக்கிற மாதிரி யாராவது நம்மளுக்கு பிரைஸ் பண்ணோம்னா அப்போ வந்து நமக்கு இது வருது. அடுத்தது வந்து ஆக்சிடோசின் அப்படிங்கிறது. இந்த ஆக்சிடோசின்ங்கிறது வந்து ஒரு பிணைப்பு கெமிக்கல், நம்ம அன்பால பிணைக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். அதாவது இப்போ வந்து ஒரு வயசு குழந்தை வந்து அழுதுட்டே இருக்கும் போது அவங்க அம்மா போய் அந்த குழந்தைய வந்து எடுத்துக்கிட்டு வந்து அதோட நெத்தியில வந்து ஒரு முத்தம் கொடுத்தாங்கன்னா உடனே அந்த குழந்தை என்ன ஆறுது, சிரிக்க ஆரம்பிக்குது. இல்லைன்னா அது வந்து உடனே அப்படியே வந்து அந்த அந்த அன்போட இறுக்கத்துல வந்து அந்த அழுகிய விட்டுட்டு ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு காமான ஒரு நிலைக்கு போயிடுது. அப்படிப்பட்ட இந்த ஒரு கெமிக்கல் தான் இந்த வந்து ஆக்சிடோசின் அப்படிங்கிறது. நாம இந்த ஆக்சிடோசின் வந்து எங்க வந்து அதிகமாக சுரக்கிறதோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அன்பை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் கூட சொல்லுது. அடுத்தது வந்து நமக்கு என்டார்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஹார்மோன். இந்த என்டார்பின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நமக்கு வலி நிவாரணி. அதாவது இந்த என்டார்பின் நமக்கு சுரக்கும் போது நமக்கு வந்து வலியை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு, இல்லைன்னா வலியே இல்லாம இருக்கக்கூடிய நமக்கு ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் இந்த என்டார்பின் அப்படிங்கிறது. அதனாலதான் நிறைய தடவை மெடிடேஷன் பண்ணவங்க எல்லாமே வந்து சொல்லுவாங்க, எனக்கு வலியே தெரியலங்க, வலி ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த என்டார்பின் ஆனது கரெக்டா எவ்வளவு தேவையோ அவ்வளவு சுரக்கும் போது நம்ம வலியை பத்தி உண்டான ஃபீலிங்கை வந்து நாம குறைச்சிக்கிறோம். அதனால வந்து நம்ம இந்த 4 வகையான இந்த ஹார்மோன்கள் 4மே நமக்கு ரொம்ப பாடியில தேவையான ஒண்ணு. இந்த 4மே வந்து செரோட்டோனின், டோபோமைன், ஆக்சிடோசின் அண்ட் என்டார்பின் அப்படிங்கிறது.
இந்த நாளும் வந்து நமக்கு தேவை. இந்த நாளும் நாம தியானம் செய்யும் போது தேவையான அளவுக்கு நமக்கு சுரக்கும் போது நமது மனதையும் வந்து நல்ல ஹெல்த்தியா வைக்குது, ஆரோக்கியமா வைக்குது. அதே மாதிரி நமது உடலையும் ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் வைக்குது. இது வந்து நம்ம மனசை பத்தி இப்ப பார்த்தோம். மனசு, ஏன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் மனசுல இருக்க வரைக்கும் நம்மளால வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து மனசை விட்டு வெளியே எடுக்கணும்னா நம்ம தியானம் பண்ணணும். இந்த ஹார்மோன்ஸும் நமக்கு கூட வரணும். அப்படி நமக்கு மனசு வந்து நம்ம ஹெல்த்தியாக இருந்ததுன்னா நம்ம உடம்பும் நம்ம நலமாக இருக்கும். நம்ம உடம்பு நலமா இருந்தா நம்ம வந்து இந்த மனமும் நலமாக இருக்கும். இவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து இந்த உணர்வு என்னும் ஒரு நலம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த உணர்வு நலத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த மனதளவிலேயே நமக்கு எத்தனை வகையான பெரும்பாலான நோய்கள் நமக்கு என்னவெல்லாம் வருகிறதோ அந்த பெரும்பாலான நோய்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து பெரும்பாலான நோய்கள் எல்லாமே நமக்கு வந்து இந்த நம்ம என்ன சொல்றது, இந்த அதாவது நம்ம மனதை சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நமக்கு உளவியல் சொல்றோம் இல்லையா, அந்த மனதை சார்ந்த மாதிரி வரக்கூடிய ஒரு நோய்கள் எல்லாமே தான் நமக்கு பொதுவாக வர்றது. அதனால வந்து மோர் தென் 90% ஆஃப் த டிசீசஸ் நமக்கு என்ன வருதோ அது எல்லாமே சைக்கோசோமேட்டிக் சொல்லுவாங்க. அந்த சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ்னால நமக்கு உடம்புக்கும் வருது. அதனால இந்த ரெண்டும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப அடுத்து நம்ம உணர்வுகளை பற்றி பார்க்கிறோம். இந்த உணர்வுகள்ங்கிறது வந்து அடுத்த ஒன்று. அந்த உணர்வுகள்ங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு. நமக்கு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கு. அந்த எண்ணமானது நமக்கு உணர்வுகளை கொடுக்கிறது. எண்ணம் வரும்போது அதை சேர்த்த ஒரு உணர்வு வருது. இப்ப நாம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம உணர்கிறோம். நம்ம என்ன உணர்கிறோமோ அதை தான் நாம வந்து எண்ணுகிறோம். அதாவது இது வந்து திங்கிங் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து எடுக்கணும்னா நம்ம என்ன எண்ணுகிறோமோ என்ன உணர்கிறோமோ அது ரெண்டும் ஒரு வட்டத்துக்குள்ள திரும்பி திரும்பி போயிட்டு வருது. இப்ப வந்து ஒருத்தன் சொல்றான், என்கிட்ட பணமே இல்லைங்க, எப்பவுமே எனக்கு பணமே வராது, என்னைக்கு எனக்கு பணம் வந்திருக்கு, பணமே கிடையாது என்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது, அவனுடைய உணர்வுகளும் அதே மாதிரிதான் இருக்கு. ஐயோ என்கிட்ட பணமே கிடையாதுன்னு அவன் எண்ணம் வரும்போது அவனுக்கு உள்ள வரக்கூடிய உணர்வுகள் கூட என்கிட்ட காசே கிடையாது, என்கிட்ட காசே கிடையாது அப்படிங்கறத அவன் உணர்கிறான். எப்பவுமே அவன் வந்து ஒரு நல்ல ஒரு வெல் ஆஃப் ஸ்டேஜையே அவன் உள்ள வந்து ஃபீல் பண்ண மாட்டேங்கிறான். அப்படி ஃபீல் பண்ணாம இருக்கும்போது அவன் அடுத்து நினைக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணங்களும் அதையே சுத்தி போகுது. அதாவது எண்ணங்கள் வந்து நம்ம வந்து எனக்கு பணமே இல்லை அப்படின்னு நினைக்கிற நினைவு அதையே வந்து எனக்கு பணம் இல்லை, என்கிட்ட நான் அவ்வளவு வந்து வெல் ஆஃப் கிடையாதுங்கிறது இவன் உணர்கிறான். என்ன உணர்கிறானோ திரும்பி அதே வெளியே போய் என்கிட்ட பணம் இல்லை பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு தாட்டாகவே போகுது. அதனால இந்த இந்த ஒரு வட்டத்தை வந்து நம்ம உடைத்தால்தான் புதுமையாக ஏதாவது நம்மளால வந்து யோசிக்க முடியும். அப்படி புதுமையாக நம்மளால எதுக்கு யோசிக்க முடியலன்னா நாம என்ன ஃபீல் பண்றோமோ அதுக்குள்ளேயே தான் இருக்கும். ஏன்னா நாம வந்து பணம் இல்லை பணம் இல்லைன்னு நம்ம நினைக்கும் போது ஒரு தடவை நினைக்கிறது இல்லை, அடிக்கடி நம்ம நினைக்கிறோம். இப்படி நம்ம அடிக்கடி நம்ம நினைத்து கொண்டே இருக்கும்போது நமக்கு பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த சர்க்கியூட்ஸ் சொல்லுவோம், அது வந்து நல்லா வந்து அதாவது நரம்பியல் பாதைகள் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஆயிடுறது. அப்படி நல்லா ஸ்ட்ராங்காக ஆகும்போது இந்த சுத்தி சுத்தி வரக்கூடிய இதுவும் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஆகி வரும்போது என்ன ஆகுது, நம்ம ஃபீல் பண்றதும் அதுக்குள்ளதான் நம்ம ஃபீல் பண்றோம். அதுக்குள்ள என்ன இருக்கோ அதை தான் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். புதுசாக நம்ம எதையுமே நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. அப்ப நம்ம இந்த வட்டத்தை உடைச்சிட்டு இல்ல என்கிட்ட பணம் தேவையான அளவுக்கு இருக்குன்னு ஒரு புதிய ஒரு எண்ணத்தை நம்ம போடும்போது நமது உணர்வானது மாறுகிறது. அதனால இந்த இந்த நம்ம எண்ணுங்கிறதும் உணர்வுங்கிறதும் ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப க்ளோஸா உறவாயிருக்கு. அப்படி உறவாடி இவங்க 2 பேரும் இருக்கும்போது நமது உணர்வுகள் பெரிய அளவுல நமது மனதிலையும் இருக்கு. அந்த மனதுல என்ன இருக்கோ நம்ம என்ன உள்ள உணர்கிறோமோ திரும்பி அதே பாடி வந்து அதை ஃபீல் பண்றது. இப்படி ஒன்றோடு ஒன்று எல்லாமே வந்து ஒரு வட்டத்துக்குள்ள போற மாதிரி இருக்கு. இந்த வட்டத்துக்குள்ள போகிறதுனால நம்ம வந்து ஒன்ன சரி பண்ணா மட்டும் போராது, எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணணும். அதாவது நம்ம வந்து இந்த உணர்வு நிலையில கூட நம்ம பார்க்கும்போது இன்னொன்னு வந்து நம்ம என்னன்னா நமது உணர்வு நிலை நமக்கு மாறுகிறது. இப்ப நாம யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த மாதிரி பேசணும், எந்த மாதிரி நம்ம உணர்கிறோம், என்ன நம்ம நினைக்கிறோம், நாம நம்மளையே வந்து ஒரு விழிப்புணர்வு அதாவது அவேர்னஸ்ல நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே நல்ல வளமாக இருக்கும். அது மட்டும் இல்ல,
நாம வந்து ஒரு சிச்சுவேஷன், அதாவது ஒரு சந்தர்ப்பம் ஒண்ணு வருது. அப்படி அந்த சந்தர்ப்பம் வரும்போது நாம வந்து எப்படி வந்து அதை கையாளுகிறோம், அதை வந்து நாம வந்து ரியாக்ஷனாக கையாளுகிறோமா இல்ல நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோமா, அதாவது நம்ம பதில் அளிக்கிறோமா இல்ல அதுக்கு வந்து எதிர்வினையாக நம்ம வந்து பார்க்கிறோமா அப்படிங்கிறதும் வந்து இந்த உணர்வுகளை சேர்ந்த ஒன்றுதான். இந்த ரெஸ்பான்ஸ்ங்கிறத பத்தி நம்ம பின்னாடி வரக்கூடிய வந்து கிளாஸஸ்ல வந்து நாம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போறோம். ஸோ அதனால நாம வந்து உடல் நலம் அப்படிங்கிறது வந்து நமது மனநலமும் இருக்கு, அதுல உணர்வு நலமும் இருக்கு. இல்லைன்னா நமக்கு 3 வகையான உடல்கள் இருக்கக்கூடிய இந்த உடல், அதாவது வந்து நம்ம பௌதீக உடல், மன உடல், அப்புறம் வந்து இந்த இமோஷனல் உடல், அதாவது அப்படிங்கிறது உணர்வுகள் உண்டான உடல். அப்படி எல்லாமே ஒன்றாக ஒரு நேர்கோட்டுல வரும்போது அந்த நமக்கு முழுமையான ஒரு நலம் கிடைக்கிறது. அந்த முழுமையான நலம் வரணும்னா நமக்கு இந்த மனம் அழுத்தம்ங்கிறது, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வெளியே கொண்டு போகணும், நம்மளை விட்டு வெளியே எடுத்துட்டு போகணும். அப்படி நம்ம விட்டு வெளியே எடுத்துக்கிட்டு நம்ம போறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்பிங்காக இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம், உதவக்கூடிய ஒன்றுனா நாம் செய்யும் இந்த ஆனாபான சதி தியானம். இந்த தியானம் நம்ம பண்ணும்போது இவையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே வருது. ஏன்னா கரெக்டான மனநிலை, கரெக்டான உணர்வுகள் வந்து சரியான நமக்கு தேவையான நம்ம ஹார்மோன்கள், அதே மாதிரி வந்து நமது உடலும் மனமும் எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணையும் போது நமக்கு நல்ல ஒரு பொலிவான வாழ்க்கை, நல்ல ஒரு ஒளிமயமான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கையை வந்து நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நமக்கு கிடைக்கிறது. ஸோ இன்னைத்தோட இந்த செஷன் வந்து நம்ம க்ளோஸ் பண்றோம். யாருக்கெல்லாம் போகணுங்கிற ஆஃபீஸ் போகணும் அந்த மாதிரி இங்கே தேவை இருக்கவங்களோ அவங்க எல்லாம் வந்து போகலாம். வந்து நாம வந்து இன்னும் ஒரு 15 நிமிஷம் நம்ம இதுல இருக்கலாம். யாருக்கெல்லாம் வந்து ஒரு கேள்விகள் இருக்கு, ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாவும் கேட்கலாம். இன்னையோட தியான எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ யாருக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? எஸ் மகேஷ் குமார், உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்? சரி, இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த உடல் நலம்ங்கிறது வந்து பிடிச்சிருந்தது, உடல் நலம் கரெக்டுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கரெக்ட், ஓகே, கரெக்ட். அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாமே. ஓகே, கரெக்ட் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் வந்து ஏதாவது ஒரு 2 வார்த்தைகள் சொல்லலாமே. எப்படி நீங்க கரெக்ட் அப்படிங்கிற உணர்றீங்க? எஸ் சாய்ரா. எஸ் சாய்ரா, நீங்களே அன்மியூட் பண்ணி கூட பேசலாம். இப்பதான் மேடம் பண்ண முடிஞ்சது. தேங்க்யூ. சொல்லுங்க. அதாவது சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ்ன்னு சொன்னீங்க. அப்புறம் இந்த கிளான்ஸ் பத்தி சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. மெடிடேஷனோட அந்த வேல்யூ அப்பதான் ரொம்ப நல்லா புரியுது. நான் மெடிடேஷன் போகும்போது எப்படிலாம் அதை ஓவர் கம் பண்ணி வரேன்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஹரி, தேங்க்யூ மேடம் நீங்க ஷேர் பண்ணதுக்கு. எஸ் ஜெகதீஸ்வரி மேடம். எனக்கு எப்பயுமே நான் பெயின் இருக்கும்போது உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது அது நல்லாவே ரெடியூஸ் ஆயிடுங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே கரெக்ட் தான் மேடம். எனக்கு பேச வராதுன்னு தெரியும் உங்களுக்கு. நல்ல கரெக்ட் தான் மேம் சொல்றது எல்லாமே. தேங்க்யூ ஜெகதீஸ்வரி மேடம். அதான் நீங்க வந்து நீங்க ஜெகதீஸ்வரி மேடம் வந்து வந்து நிறைய மெடிடேட் பண்ணுவாங்க. டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அவங்க வந்து தியானம் பண்ணுவாங்க. தியானம் பண்ணும்போது அவங்க உடம்புல இருக்கக்கூடிய வலி எல்லாமே வந்து அவங்களுக்கு நிறைய குறைஞ்சிருக்கு.
அதனால வந்து அவங்க வந்து இந்த தியானத்தை வந்து ரெகுலரா பண்ணும்போது அந்த பெயின் ரிலீஃப்ங்கிறது என்னங்கிறது அவங்க உணர்ந்திருக்காங்க. தேங்க்யூ ஜெகதீஸ்வரி மேடம் ஃபார் ஷேரிங். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ வேற யாருக்காரு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கேட்கணுமா, இல்லை எப்படி வந்து அது கனெக்ட் ஆயிருக்குங்கிறது இன்னும் யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா? டவுட்ஸ் இருந்தா கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். எஸ் சார். எஸ் முத்துசாமி சார், ஒரு நிமிஷம் அன்மியூட் பண்ணணும் சார். இப்போ கிளியர் இருக்குது. அன்மியூட் பண்ண முடியல, அதனால பேச முடியல. சாரி ஓகே மேடம். சார். சாரி. இட் வாஸ் எக்ஸலண்ட் செஷன் மேடம். டுடே செஷன் இந்த பாசிட்டிவ் திங்கிங், ப்ரெசன்ட் லிவிங், அந்த அஃபர்மேஷன் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொல்லும்போது அப்படியே ஃபர்ஸ்ட் இனிஷியலி நீங்க சொன்னீங்க போஸ்ட்போன் பண்ணாலே தாட்ஸ் அதிகமா வருது. எந்த ஒரு ஆக்ஷனுமே நாளைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு முடியல அப்படி சொன்னா கூட அது ரிப்பீட்டடா நம்ம தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குங்கிறது எனக்கு புரிஞ்சுது நீங்க சொல்லும் போது. இப்போ ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க, இமீடியட்டா நான் போகணும், இப்போயே முடிச்சாச்சுன்னா அந்த ஒர்க் முடிஞ்சது. இல்லைன்னா அது தாட்ஸ்ல இருந்துகிட்டே இருக்கும். அது நெக்ஸ்ட் அது இன்கம்ப்ளீட் ஆக்ஷன்ஸ் வந்து தாட்ஸா உருவாகிட்டே இருக்குங்கிறது நல்லாவே தெரிஞ்சது. அப்புறம் இந்த இது சேலஞ்சஸ் பத்தி சொன்னீங்க, இந்த ஹெல்த் உடல் நலத்தை பத்தி சொன்னீங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது. இது டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே இந்த மெடிடேஷன் நல்ல எல்லாமே இது ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. நல்லா கிளியரா இருந்தது மேடம். எண்ணங்கள், எண்ணம், உணர்வு இதெல்லாம் சொன்னீங்க. அதெல்லாம் எக்ஸாக்ட்லி என்ன ஃபீல் பண்றோனோ அதே மாதிரி இருந்தது. எக்ஸலன்ட் செஷன் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ஷேரிங். லாஸ்ட் சான்ஸ் யாருக்காவது? லதா மேம். எஸ் லதா மேடம். It was her. Yes, Lata madam. ஓகே மாஸ்டர்ஸ், இன்றைய நீங்கள் எல்லாரும் டைம் எடுத்து இன்னைக்கு ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். இல்லை நான் சாங்